வணக்கம்ப்பா. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் அதிக அளவாக சர்க்கரை சேர்றதுனால தான் வருது. அது இன்சுலின் சரியாக சுரந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. இதுக்கு கல்லீரல் உறுதியாக இருந்தாத்தே, ஸ்ட்ராங்காக இருந்தாத்தே அந்த கணையத்தில் இருக்க இன்சுலின் நம்மளுக்கு சரி வர கிடைக்கும். அப்போ கல்லீரல் பலமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த கோவக்காய் கீரை இருக்குல்ல, கோவக்கீரை, அந்த கீரை கைப்பிடி எடுத்துக்கிறோங்க. அப்படி இல்லாட்டி இந்த கரிசலாங்கண்ணி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி சரி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஏதாவது இந்த 2 கீரையில் ஒரு கீரை, அப்படி இந்த கோவக்கீரையை சேர்த்து 3 கீரை ஏதாவது ஒன்று கைப்பிடி எடுத்து நல்ல உப்பு தண்ணியிலலாம் போட்டு அலசிட்டு, சுத்தமாக 2-3 தடவை அலசிட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு சும்மா லேசாக தான் அடிக்கணும், வலுவலுன்னு அடிக்கக்கூடாது. அடித்து புழிஞ்சு 48 நாள் குடிச்சிட்டு வாங்க. கல்லீரல் சரியாகும், கணையம் சரியாகும், இன்சுலின் நமக்கு நல்லா கிடைக்கும்.